வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. என்ன பாய், என்ன கொடியெல்லாம் குத்திட்டு இருக்கீங்க? சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்களா? உங்களுக்கு எதுக்கு சுதந்திர தினம்? ஏன்பா? அட, உங்களுக்கு நேத்து தானப்பா சுதந்திர தினம். என்னடா சுதந்திர தினம்? பாகிஸ்தான் சுதந்திர தினம் கொண்டாடுவீங்க. கிரிக்கெட் பார்த்தா கூட பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா இல்லைங்க. நீயே சொல்லு பாய், உங்களுக்கும் இந்த மூவர்ணம் கொடிக்கும் உங்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்கு? சும்மா விளையாட்டு காட்டாத பாய். அதனாலதானே உங்களை பாகிஸ்தான் போங்க பாகிஸ்தான் போங்க நாங்க விரட்டிக்கிட்டே இருக்கோம். என்ன சம்பந்தமா? இப்படிதானே உங்களெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. இஸ்லாமியர்களின் ரத்தத்தில் எழுதப்பட்ட இந்திய சுதந்திரம் புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் அவர் சொல்றதே என்னன்னா, இந்திய சுதந்திரத்திற்காக அதிக அளவில் இஸ்லாமியர்கள் போராடினாங்க. அவங்க சிறுபான்மை மக்களாவே இருந்தாலும் சிறை சென்றதுலயும் உயிர் தியாகம் செய்ததுலயும் அவங்க தான் பெரும்பங்கு செய்தாங்கன்னு சொல்லி வரலாற்று புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் என்ன கேட்ட, இந்த தேசிய கொடிக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்ட. இந்த தேசிய கொடியை வடிவமைச்சதே சுரையா தியாப்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் தான். அவங்க தான் அசோக சக்கரத்தோட தேசிய கொடியை வடிவமைச்சு நேருவோட கையில கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. இது இல்லாம இஸ்லாமியர்கள் பொருளாதார அளவு இந்திய சுதந்திரத்துக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? வள்ளல் ஹபீப் முகமது நேதாஜி இந்திய ராணுவத்துக்காக INN ராணுவ படை அமைக்கிறாரு. அந்த ராணுவத்துக்காக வள்ளல் ஹபீப் முகமது தன்னுடைய சொத்து செல்வம் நகை எல்லாத்தையுமே வித்து அன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வவுசி கப்பல் ஓட்டினார்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நாட்டுக்காக ஒரு சுதேசி கப்பல் வேணும் அப்படின்னு வாங்கும்போது அந்த கப்பலுக்காக பல வகையில நிதி திரட்டாரு. எல்லாம் 1 பைசா 2 பைசா நிதி கொடுத்திருந்த நேரத்துல அன்னைக்கு பக்கீர் முகமது ராவுத்தர் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அந்த கப்பலோட 8000 பங்குகளை வாங்கி அன்னைக்கு தேதிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. இத பாரதியாரே அவருடைய புத்தகத்துல ரொம்ப புகழ்ந்து பேசி எழுதியிருக்கிறாரு. ஜாஃபர் அலின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும். சிப்பாய் புரட்சி அங்க இருந்தா இந்திய சுதந்திர போராட்டம் பெரிய அளவில் வீறு கொண்டு எழுது. அன்னைக்கு ஹியூக் வீலர் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி கொல்லப்பட்டுறாரு. இவர் இந்த ஜாஃபர் அலி தான் கொண்டுட்டாருன்னு சொல்லி அவரை கூட்டு ஆங்கிலேயன் ஒரு தூண்ல கட்டி வச்சு சாட்டையால கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்கிறான். மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறான். அவரோட உடம்புல இருந்து ரத்தங்கள் வடிஞ்சு ஓடுது. அந்த ரத்தங்கள் கீழே இருக்கக்கூடிய பாய்கள்ல போய் அந்த ரத்தம் படும்போது இந்த ரத்தத்தை நாக்கால நீ சுத்தம் செய்யணும்னு சொல்லி திரும்பவும் சாட்டையால போட்டு அடிச்சு ஒரு கட்டத்துல அவரை தூக்குல போட்டு ஏத்துறான். இதனாலதான் ஜவஹர்லால் நேரு அவரோட புத்தகத்துல குறிப்பிட்டாரு, டெல்லியில இருந்து லக்னோ வரை செல்லக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய 2 ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் இஸ்லாமிய அறிஞர்களை தூக்குல ஏற்றுறதுக்காக தான் ஆங்கிலேயன் பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்கும் போது நீங்களாம் இந்த இந்திய சுதந்திரத்துக்கு என்ன பண்ணிருக்கும் சொல்லி ஈஸியா கேட்கறீங்க. இதெல்லாம் உங்க தப்பு இல்லடா. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்க இருக்கக்கூடிய சினிமாக்களும் அப்படி உங்களை மூலச்செலவு செஞ்சு வச்சிருச்சு. அதனால ஒண்ணு கடைசியா சொல்லிக்கிறேன், நாங்க கபிரிஸ்தானுக்கு போனாலும் போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம். சரிப்பா, இவ்வளவு சொல்றிய, எங்க வாண்ட எந்த ஒரு கொடியுமே காணா? அட, நாங்க 52 வருஷமா கொடியே ஏத்தாத ஆளுங்க. எங்க கிட்ட தேசிய கொடி அது இதுட்டு பாய் இருக்க கொடியெல்லாம் இறக்கிட்டு காவிய கொடி ஏத்தலாமான்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எங்களையே கொடி குத்த சொல்ற. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்.